மகேஷ் இல்ல 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 எனக்கு க்ரூஸோட பிரைஸ் எல்லாம் வேண்டாம். எனக்கு அதை பத்தி நிறைய டீடைல்ஸ் தெரியணும். ஆக்சுவலி என்ன விஷயம்னா, நான் என்னோட வைஃபுக்கு பெஸ்ட் க்ரூஸ் ட்ரிப்பை சர்ப்ரைஸா கொடுக்கணும். அதுல எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. டோன்ட் வரி சார், இது ஒரு பெஸ்ட் ஹனிமூன் பேக்கேஜ். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த க்ரூஸ் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல சைன் பண்ணணும், பேமெண்ட் பண்ணணும், எதுவா இருந்தாலும் சரி, ப்ளீஸ் ரூம்ல வந்து யாரும் பேச வேண்டாம். என்னோட ஃபோன் நம்பர் தான் இருக்குல்ல, அது கால் பண்ணுங்க. சரியா? ஓகே சார். மகேஷ் இங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஏன் விஷயம் வைஷு, சொல்லணும். என்னாச்சு? மகேஷ் நான் ஜானுவை பார்த்தேன். அப்ப இதே ஹோட்டல்ல தான் இருக்கா. வாட்? ஜானுவா? நான் உன்கிட்ட எவ்வளவு பாட்டி யாரோ நம்மள ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குன்னு சொன்னல, அது வேற யாரும் இல்ல, ஜானு தான். அந்த ஃப்ளவர்ஸ் அம்ச்சது கூட அவ தான். அவ நம்மள ஃபாலோ பண்ணிட்டு கோவா வரைக்கும் வந்திருக்கா மகேஷ். ஆனா வைஷு, வா, நீ வா என் கூட, நான் உனக்கு காட்டுறேன், வா. மகேஷ் என்ன விடு, உன் கண்ணை நீ நம்பவல்ல. ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிடலாம். ஆனா ஆனா மகேஷ், ஜானு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க தான் இருந்தா. இப்படியே முறைச்சு பார்த்துட்டு தான் இருப்பீங்களா இல்ல ஏதாவது சொல்லுவீங்களா? அது ஜானு ஜானு இருக்காங்களா? யாருங்க? யாருன்னே தெரியலையே. ஆமா, நீங்க யாரு? யார பார்க்கணும்? ஜானு நீங்க எந்த ஜானு? உங்களுக்கு கொஞ்சம் கூட மேனஸே இல்லையா? படிக்க தெரியாதா இல்ல கண்ணு தெரியலையா? டோன்ட் டிஸ்டர்ப்னு போர்ட் போட்டுருக்கோம்ல. ஐ எம் ரியலி சாரி, வெரி சாரி. நாங்க உங்களை தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். வெரி சாரி, மன்னிச்சிடுங்க. வாங்க போலாம். வா வைஷு. வா. வைஷு கிளம்பு போலாம். மகேஷ், நான் கண்டிப்பா ஜானு இங்க பார்த்தேன். வைஷு ப்ளீஸ், நான் சொல்றத கேளு, வா போலாம். மகேஷ், ஐ ஸ்வேர், ஐ 100% ஷூர் அது ஜானு தான். வர போறியா இல்லையா? வா. மகேஷ், எனக்கு நிச்சயமா தெரியும், அவளை நான் அங்க பார்த்தேன். நீ கிளம்பி போனதுக்கு அப்புறம் நான் அந்த ஜன்னல் பக்கத்துல நின்னுட்டு இருந்தேன். எனக்கு நல்லா தெரியும் அவ அங்கதான் நின்னுட்டு இருந்தா. போது, நிறுத்து வைஷு. இவ்வளவு நேரமா ஒரே புலம்பல், ஜானு ஜானு. தயவு செஞ்சு நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்க. அந்த ஜானுவுக்கும் உனக்கும் எனக்கும் நம்ம லைஃபுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, ஓகே? இது எல்லாமே உன்னோட பிரம்ம தான். அத முதல்ல புரிஞ்சுக்க. ஆனா மகேஷ், லிசன் வைஷு, ஜஸ்ட் ரிலாக்ஸ். நம்ம இங்க என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். இது நம்மளோட சந்தோஷமான நாட்கள். அதோட ஜானு என்னோட பாஸ்ட். அது முடிஞ்சு போன கதை. ப்ளீஸ் வாங்க ஜானு மேடம், இப்ப நீங்க தாராளமா வெளியில வரலாம். என்னது இது? முதல்ல இங்க இருந்து எழுந்துருங்க. இப்பவே எழுந்துருங்க. என்னாச்சு? நீங்க ரெண்டு பேரும் என் பெட்ல எப்படி உட்கார்ந்திருக்கீங்க? ஏன் உட்கார கூடாது? நீங்க சொன்ன வேலையை செஞ்சிருக்கோம், அதை மறந்துடாதீங்க. வேலை செஞ்சீங்க, அதுக்கு தான் பணம் வாங்கிக்கிறீங்கல்ல, அப்புறம் என்ன? எடுத்துக்கோ. இதோட இந்த பக்கம் வந்துடாத. இங்க பாரு வைஷு. வைஷு, ஜஸ்ட் ரிலாக்ஸ், ஜஸ்ட் ரிலாக்ஸ். இங்க கிளைமேட் எவ்வளவு நல்லா இருக்கு, நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். இப்படி ஒரு வாய்ப்பு நம்ம வீட்டுக்கு போனாலும் கிடைக்காது, நமக்கு எந்த பிரைவசியும் கிடைக்க போறது இல்ல. ப்ளீஸ் வைஷு, வைஷு கேளு. வைஷு ப்ளீஸ் 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 லிசன், கேளு கேளு கேளு. ஓகே, ஐ எம் சாரி.
என்ன மன்னிச்சிடு. இப்ப சந்தோஷமா? இங்க பாரு வைஷு, நம்மளோட சந்தோஷமான ஹனிமூனை இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் நினைச்சு பார்த்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்க. ஆனா ஆ, மகேஷ். ஷோ. நான் அந்த ஜானுவை பத்தி எதுவும் கேட்க விரும்பல. ப்ளீஸ், என் மேல ப்ராமிஸ். சரி, நம்ம கிளம்பலாம். சாயந்தரம் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். ஏன், என்னது அதுன்னு சொல்லு. இன்னைக்கு சாயங்காலம் நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்ன அந்த சர்ப்ரைஸ்? ஐயோ வைஷு, அந்த சர்ப்ரைஸ சொல்லிட்டா சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸா இருக்குமா? நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீ ரூமுக்கு போ, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டா இரு. ஓகே? போ. வெயிட் 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 வெயிட். உன்னோட அந்த அழகான டிம்பிள் ஸ்மைல கொஞ்சம் காட்டு. கம் ஆன். அட செத்தடா மகேஷ். என்னம்மா வேணும்? ஏதாவது வாங்கணுமா? ஆமா அங்கிள், எனக்கு அந்த செருப்பு கொஞ்சம் காட்டுறீங்களா? அதான் பார்த்துட்டல்ல, வாங்குறதா இருந்தா சொல்லு காட்டுறேன். அப்படின்னா இப்பயே கிளம்பு. ஏன்னா உன்ன மாதிரி நிறைய காலேஜ் பொண்ணுங்க டைம் பாஸ் பண்றதுக்கே இங்க வர்றாங்க. அங்கிள், எனக்கு ஒண்ணு இல்ல, 7-8 ஜோடி செருப்பு வேணும். 7-8 ஜோடியா? ஏய், நீ கொஞ்சம் வாப்பா. மேடத்துக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து காட்டுப்பா. அந்த சிகப்பு கலரும் மேல இருக்கிறதும் எடுத்து காட்டுங்க. இந்தாங்க சார். கொஞ்சம் அந்த பிளாக் கலரும் பக்கத்துல இருக்கிறதையும் காட்டுங்க. விஷால், நீங்க என்ன பண்ற? தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாம போயிடு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இது ரொம்ப அநியாயம் ரத்னா. நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தா நீ போன்னு சொல்றேன். அங்கிள், நீங்களே சொல்லுங்க, செருப்பு எடுக்க வந்தா எது நல்லா இருக்குன்னு பார்த்து தானே எடுக்கணும். அம்மாடியோ, கேள்வி கேட்டு அடிக்கிற மாதிரி பாக்குறாரு. யூ கேரி ஆன், கேரி ஆன். அண்ணா, இது என்ன வேலை? ஜோடி 600 ரூபாய். இந்த டிசைன்லாம் இல்லாம இருந்தா 400 ரூபாய். என்னது, 600 ரூபாயா? இங்க பாருங்க, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. இதோ அந்த கருப்பு கலர் ஜோடி எடுங்க, சீக்கிரம் எங்கிட்ட கொடுங்க. அப்புறம் இந்த ப்ளூ கலர் எடுங்க. இது இங்க இருக்கட்டும். அந்த பிரவுன் கலர் எடுங்க, சீக்கிரம் சார். அவ்வளவுதான் அங்கிள். இப்ப எவ்வளவு கொடுக்கணுமோ கணக்கு பார்த்துடலாம். நீங்க என்ன சொன்னீங்க? டிசைன் இல்லாம இருந்தா 600 ரூபான்னு சொன்னீங்க, ரைட்? 3600 ரூபாய் இருக்கு. டிசைன் இல்லாத செருப்புக்கு ரத்னா எவ்வளவு சொன்னாரு? 400 ரூபாய். 400 ரூபாய். 400 ரூபாய் பர் ஜோடி. அப்போ எவ்வளவு ஆச்சு? டிசைனர் செருப்புக்கு 3600, அப்புறம் டிசைன் இல்லாத செருப்புக்கு 2000 ரூபாய், ரைட்? இந்த 12 ஜோடியில மேடம் உங்களுக்கு 5 ஜோடி ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அப்ப மேடம் கிட்ட எவ்வளவு பாக்கி இருக்கும்? 7 ஜோடி. ஜோடிக்கு 600 ரூபாய் வச்சுக்கிட்டா கூட 4200 ரூபாய். அது மட்டும் இல்ல, நானும் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால நான் உங்களுக்கு 3500 ரூபாய் கொடுக்குறேன். சும்மா சொல்லக்கூடாது அங்கிள். காலங்காத்தால உங்க கடைக்கு பெரிய போனி தான். இந்தாங்க, எண்ணி பாத்துக்கோங்க அங்கிள், புது நோட்டு. அட என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க ரத்னா? சீக்கிரம் வாங்கிட்டு வா, உன் ஷாப்பிங் முடிஞ்சதுல. வா ரத்னா, வா. விஷால், 3500 ரூபாய்க்கு இவ்ளோ செருப்பா? அந்த கடைக்காரனை விடு. ஆனா நீ என்ன பண்ணனு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ரத்னா, உன் வேலையை பாரு. இதெல்லாம் எதுக்கு உனக்கு? விஷால், பேசி மழைப்பாத. என்ன பண்ணன்னு சொல்லு. ஆமா, நீ செருப்பு வாங்க இந்த கடை தான் உனக்கு கிடைச்சதா? ரேட்டு ரொம்ப ஓவரா சொல்றான். அடுத்த முறை நீ சீப்பா செருப்பு வாங்கணும்னா என்ன கூட்டிட்டு போ. என்னாச்சு? உண்மையை சொல்லவா? நம்ம வேலை செய்ய நினைச்சாலே வழி தெரியுது. விஷால், நம்ம மனசுல ஒண்ணு நினைச்சா இந்த உலகமே ஹெல்ப் பண்ண வந்துருது. நீ இப்ப சொன்னது எதுவும் உண்மையில எனக்கு புரியல ரத்னா. ஆனா கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கூல். வா. நீங்க தேவையில்லாம கவலைப்படுறீங்க சார். நாங்க கண்டிப்பா மேடம்க்கு தெரியாம பாத்துக்கிறோம். ட்ரஸ்ட் மீ சார்.
சர்ப்ரைஸ் இல்லையா? சர்ப்ரைஸா தான் இருக்கும். தேங்க்யூ. சார் இதை வாங்கிக்கோங்க. இது உங்க க்ரூஸோட இன்விடேஷன். க்ரூஸ்ல உங்களுடைய ரிப்போர்ட்டிங் டைம் 6 மணி. நீங்க எப்படி எல்லாம் சொன்னீங்களோ நாங்க அதே மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். என்ன கேட்டீங்கன்னா மேடம்க்கு இது ரொம்ப பிடிக்கும். இது அவங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வா இருக்கணும். And that's what I want. நீ பாவம் மகேஷ். உன்னோட கனவு கனவா மட்டும்தான் இருக்க போகுது. ஏன்னா நான் உன் கனவை நிறைவேற விட மாட்டேன். இப்ப மணி 12. உன்னோட உலகத்தை உன்னோட கனவை ஒரேடியா அழிக்கிறதுக்கு எனக்கு 6 மணி நேரம் ரொம்ப அதிகம். பி ரெடி மகேஷ். உன் 6 மணி சர்ப்ரைஸ் வைஷுக்கு இல்ல, அது உனக்கு தான். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். கடவுளே, தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை எல்லாமே நான் பிளான் பண்ண மாதிரி நடந்தா எங்களுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு என்னால கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ண முடியும். ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க கடவுளே. ஆனா ஒருவேளை அப்படி நடக்கலனா அப்ப நான் அப்பாக்கு எப்படி உதவி செய்யறது? ஒருவேளை யாருக்கும் நான் செஞ்சது பிடிக்காம போயிடுச்சுன்னா, இதெல்லாம் விற்காம போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ரத்னாக்கா இங்க பாத்தீங்களா, எனக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல A கிரேட் கிடைச்சு. என்ன உண்மையாவா? ஆ, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க டீச்சர் உங்க அக்கா ரொம்ப டேலண்டடானவங்கன்னு சொன்னாங்க. என்னது? உங்க டீச்சர் நிஜமாவே நான் டேலண்டட் சொன்னாங்களா? வெறும் டேலண்டட் இல்ல, நீங்க ரொம்ப டேலண்டட். ஆனா எனக்கு என்ன தோணுது தெரியுமா, என்னோட அக்கா சூப்பர் டேலண்டட். இங்க பாருங்கக்கா, இனிமே என்னோட ப்ராஜெக்ட்ல நீங்க தான் செய்யணும். கண்டிப்பா செய்றேன் பாலு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ இப்ப சொன்னது என் தைரியத்தை அதிகப்படுத்தியிருக்கு. இப்ப நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். எனக்கு நீ ஆல் தி பெஸ்ட் சொல்ல மாட்டியா? பெஸ்ட் ஆஃப் லக் என்னோட டேலண்டட் அக்கா. சத்தம் போடக்கூடாது. இது உனக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிற விஷயம். ஓகே பாய், நான் கிளம்புறேன். பை பாய். கடவுளே, நான் என் கடமையை செய்யறேன். நீங்களும் உங்க கடமையை செய்ய மறந்துடாதீங்க. என் டிசைன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கணும். தாத்தா, என் வேலை முடிஞ்சுதா? உன் வேலை தானே முடிஞ்சிருச்சுமா. கொஞ்ச நேரம் உட்காரியா? சின்ன சின்ன வேலை தான் இப்ப கொடுத்துறேன். சரி. தாத்தா, நான் அதுல ஒன்னு எடுத்து பார்க்கட்டுமா? முடிஞ்சது நான் தர்றேம்மா, கொஞ்சம் பொறுமையா இரு. ஒரு மணி ஆச்சு. மிஸ்டர் மகேஷ் எங்க போனாருன்னே தெரியல. இதோ இப்பதான் அவனை பத்தி நினைச்சு உடனே வந்துட்டான். குட் ஆஃப்டர்நூன் மேம். எதுக்கு இது கேக்கு? மேம் இது உங்களுக்காக தான். எனக்கா? கம் இன்.
கொஞ்ச நேரத்துல உன்னோட வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் ஆரம்பிக்க போகுது. இந்த க்ளூஸை நீ புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷமான மாலை பொழுது உனக்கு ஆரம்பிக்கும். உன் கனவுகள் நனவாக போகுது. இன்னைக்கு சாயங்காலம் உனக்காக ரொம்ப அழகான சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். மகேஷ், this is too much. யம்மி. என்னது இது? லாவெஸ்டர் boutique. Hand it over to the counter to collect your special gift. This is awesome. தாத்தா, இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அட என்னம்மா, பொறுமையா இருக்கணுமா, அவசரப்படக்கூடாது. கஷ்டமான வேலையும் கொடுத்துட்டு சீக்கிரமா முடியணும்னா எப்படிமா? வேலையும் சுத்தமா இருக்கணும்ன்ற. இந்தாங்க மாஸ்டர், வேலை முடிஞ்சது. இதோ நீ ஆர்டர் கொடுத்ததெல்லாம் வந்துருச்சு பாரு. நான் எனக்கு தோணுனதை சொல்லட்டுமா? உன்னுடைய இந்த சின்ன மூளைக்குள்ள எவ்வளவு டிசைன்ஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அல்லாஹ் உனக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கட்டும். ரொம்ப ரொம்ப நன்றி. மாஸ்டர், என் துணியெல்லாம் தயாரா? ஆயிடுச்சுமா. ஹே ரஹீம், மாஸ்டர், எடுத்து வந்து கொடு. ரொம்ப நல்லா இருக்கு மாஸ்டர். உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய திறமை ஒளிஞ்சிருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இது என்ன விலை? இவங்க கிட்ட கேளுங்க. இதை டிசைன் பண்ணது இந்த பொண்ணு தான். சொல்லுமா ரத்னா? எவ்வளவுமா இது? அது இந்த பேக் 3000 rupees. மூணாயிரமா? நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேங்கிறதுக்காக இந்த பைக்கு தங்க விலை சொல்லுவீங்களா? இந்த பேக்கை நீங்களே வச்சுக்கோங்க. நான் வச்சுக்கிறேன். ஹே ரத்னா, நான் சொல்றத கேளு. ஐயோ ரத்னா, நான் சொல்றத கேளு. நான் எதுவும் கேக்குறதா இல்ல. உன்னால என்னோட முதல் கஸ்டமர் வேண்டான்ட்டாங்க. முதல்ல உன்னை யாரு 3000 ரூபான்னு சொல்ல சொன்னது? எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ் ஜீரோ பிசினஸ் சென்ஸ். கிளையண்ட் என்னால தான் போயிட்டாங்கன்னு நினைக்கிறியா? உண்மையில சொல்ல போனா நீ அந்த பேக்கை ஃப்ரீயா கூட கொடுப்ப. அப்படியா? ஆமா, அதோட மூஞ்ச பாத்தியா? 3000 ரூபாய் கொடுத்து பேக் வாங்குற மூஞ்சி மாதிரியா இருக்கு? 3000 ரூபாய் சொன்ன உடனே அவளோட எக்ஸ்பிரஷன் பாத்தியா? இன்னும் அவளோட சொத்தையே கேட்டு வாங்கின மாதிரி இருக்கு. அவளோட மூஞ்ச பார்த்தா காய்கறி வாங்க போனா கூட சண்டை போட்டு 20-30 ரூபாய் குறைக்கிற மாதிரி இருக்கு. விட்ட எல்லாத்தையும் ஃப்ரீயா கேப்ப போல இருக்கு. ரத்னா, அவ உன்னோட டார்கெட் கஸ்டமர் கிடையாது. யாரால வாங்க முடியுமோ அவங்க கிட்ட தான் வைக்க முடியும். அதுதான் பிசினஸோட மொத ரூல். உன்னோட இந்த உழைப்பையும் டைமையும் இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட வேஸ்ட் பண்ணாத. டைம் இஸ் மணி மணி. அப்படியா? உனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும்ல? உன்னை விட எனக்கு அதிகமாவே தெரியும். மேடம்க்கு பேக் நல்லா பண்ண தெரியுது, ஆனா பிரைஸ் சொல்ல தெரியல. டோன்ட் வரி, நான் தான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இங்க பார், நீ எவ்வளவு கிரியேட்டிவோ அந்த அளவுக்கு எனக்கு பிசினஸ் சென்ஸ் இருக்கு. பிசினஸ் சென்ஸ் என்ன நம்ம சூப்பர் ஜோடியில?